பொருந்தச் செய்யும் பெருநாள் ஈகை திருநாள். நாடளாவிய நிலையில் குதூகல கொண்டாட்டம். மியான்மருக்கும் தாய்லாந்துக்கும் ஆசியான் தலைவராகவும் தனிப்பட்ட முறையிலும் மலேசியா ஆதரவு கரம். உதவிகள் விரைவுபடுத்தப்படுகின்றன. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். நோன்பின் மாண்பு புகட்டி சடுதியில் மாந்தர்க்கு உவகையூட்ட கவின் வானில் முகிழ்த்தது ஷவால் பிறை. ஒரு திங்கள் நோன்பு நோற்ற உலகவாழ் முஸ்லிம்கள் பிறை திங்கள் கண்டபின் வாஞ்சையுடன் பெருநாளை வரவேற்றுள்ளனர். அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துகள். நோன்பு பெருநாளை ஒட்டி கூட்டரசு பிரதேச பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பேரரசர் தம்பதியர் கலந்து கொண்டனர். இன்று காலை 8:15 மணிக்கு பள்ளிவாசலை அடைந்த அவர்களுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவர் தம் துணைவியார் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் தொழுகையில் பங்கேற்றனர். பேரரசர் பிரதமர் தம்பதியர் மட்டுமல்லாது ஈகை திருநாள் சிறப்பு தொழுகையில் தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீத் நோட்டின், தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபட்சில், சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத், அரசாங்க தலைமை செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஹரிராயா தொழுகையை கூட்டரசு பிரதேச முஃப்தி இணை பேராசிரியர் டத்து டாக்டர் லுக்மான் அப்துல்லா வழி நடத்தினார். அதன் பின்னர் இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற அமைச்சர்களுடனான பெருநாள் விருந்தோம்பலிலும் பேரரசர் தம்பதியர் கலந்து கொண்டனர். ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் மொய்சுடின் ஷா குவாலா கங்சார் உபுடியா பள்ளிவாசலில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் தொழுகையில் பங்கேற்றார். இன்று காலை நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். சுல்தான் நஸ்ரீனுடன் ராஜா மூடா பேரா, ராஜா ஜஃபார் ராஜா மூடா மூசா, ராஜா டிஹிலேர் பேரா, ராஜா இஸ்காண்டார் ஜுல்கர்னைன், சுல்தான் இட்ரிஸ் ஷா ஆகியோரும் தொழுகையை மேற்கொண்டனர். பள்ளிவாசலை வந்தடைந்த சுல்தானை மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமட்டும் மாநில சட்டமன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் வரவேற்றனர். தொழுகையை தொடர்ந்து சுல்தான் நஸ்ரின் மக்களுடன் அளவலாவினார். பின்னர் சுல்தான் அஸ்லான் முஹிபுடின் ஷாவின் அரச கல்லறைக்கு சென்றார். தெலங்கானா லாடாங் அல் முக்தாஃபி பில்லாஷா பள்ளிவாசலில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் குவாலா தெலங்கானா மாநகரை சுற்றியுள்ள ஏறத்தாழ 2500 பேர் பங்கேற்றனர். மாநில ஆட்சியாளர் சுல்தான் மீசான் ஜைனால் அபிடின் தம் மக்களுடன் தொழுகையில் பங்கேற்ற பின்னர் அவர்களுடன் ஈகை திருநாள் குதூகலத்துடன் அளவலாவினார். முஸ்லிம்களின் இந்த திருநாள் நாட்டில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பலப்படுத்தும் பாலமாக திகழ வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கோர் ஷா அலாம் புக்கிட் ஜெலுத்தோங் தெங்கு அம்புவான் ஜமா பள்ளிவாசலில் நடைபெற்ற ஈகை திருநாள் தொழுகையில் மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா அல்ஹாஜ் அரச குடும்பத்தாருடன் பங்கேற்றார். ஐடில் ஃபிட்ரியை எல்லா இடங்களும் ஓர்மையுடன் அமைதியாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் எனும் அவாவை அவர் வெளிப்படுத்தினார். பொறுமை, தியாகம், அன்பு, ஷவால் உணர்த்தும் அந்த உண்மையை உள்வாங்கி நோன்பு பெருநாளை கோலாகலத்துடன் கொண்டாடுமாறு மாநில மக்களுக்கு பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும் சுல்தானா துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்காண்டரியாவும் வாழ்த்துக்களை உரித்தாக்கினர். மாநில பள்ளிவாசலான மஸ்ஜித் சுல்தான் அஹ்மத் ஒன்றில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அவர்கள் கலந்து கொண்டனர். நகரி சம்பிலானில் 1000க்கும் மேற்பட்டோருடன் யங் டிபர் துவான் பசார் துவாங்கு முரிஸ் துவாங்கு முனாஃபிரும் அரசியார் துவாங்கு ஐஷா ரொஹானி தங்கு பசார் மாமோட்டும் அரச குடும்பத்தாரும் குவாலபிலா துவாங்கு முனாஃபிர் அரச பள்ளிவாசலில் ஹரிராயா தொழுகையை மேற்கொண்டனர். பர்லிஸ் ஆட்சியாளர் துவாங்கு ஷேட் சிராஜுடின் ஜமாலுலாயில் குடிமக்கள் 2000 பேருடன் ஆராவ் அரண்மனையின் பாரம்பரிய பண்பாட்டு சடங்கு சதுக்கத்தில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். தொழுகைக்கு பின் அவர் மக்களோடு களிப்புடன் நேரத்தை செலவிட்டார். சரவாக் ஆளுநர் துன் டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜஃபார் 5000 மக்களுடன் கூச்சை மஸ்ஜித் ஜாமே பள்ளிவாசலில் ஈகை திருநாள் தொழுகையை நிறைவேற்றினார். அவருடன் மாநில முதல்வர் தன்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓபெங், மாநில சட்டமன்ற அவைத் தலைவர் தன்ஸ்ரீ டத்தோ அமார் முகமது அஸ்வியா அவாங் நசார் உட்பட சரவாக் சட்டமன்ற அமைச்சர்களும் கலந்து கொண்டனர்.
மக்கள் தங்களை நெறிப்படுத்திக் கொள்ளவும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்திக் கொள்ளவும் உந்துதல் அளிக்கும் நன்னாள். ரமதானுக்கு முடிவுரைத்த வெற்றி நாள் மட்டுமன்று, மலேசியர் ஒவ்வொருவரும் நல்ல மாந்தனாக உயர்த்திக் கொள்வதற்கான திருநாள் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நோன்பு மாதமான ரமதான் கட்டொழுங்கை வடிவமைத்து உயர் நெறியை வலுப்படுத்தியது. மீதவாதத்தை போதித்து தேவைப்படுவோர் மீதான அக்கறையை எடுத்துரைத்தது. அந்த வெற்றி ஷவால் மாதத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா பேறுகளும் பெற்று நலமுடனும் நல்வாழ்வுடனும் வாழ இறைவனை வேண்டுவதாக கூறிய டத்தோ ஸ்ரீ அன்வார் நாட்டு மக்களுக்கு ஈகை திருநாள் வாழ்த்தையும் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்தார். Aidilfitri adalah peluang yang terbaik untuk kita mengeratkan silaturahim, mengetepikan perbezaan, saling bermaafan dan mengharmonikan semula keadaan serta kita membina sebuah negara yang madani yang juga mempunyai sifat dan semangat ihsan terhadap semua rakyatnya. Dan harapan saya kita mengambil ibrah dan pengajaran daripada tarbiyah madrasah Ramadan itu sepanjang tahun dan kita berusaha sedaya upaya untuk mengeratkan perpaduan di kalangan rakyat. Perayaan menjadi satu platform untuk kita memperkuatkan lagi semangat perpaduan dan juga semangat harmoni. Ia juga memberi peluang untuk kita mempelajari budaya dan cara gaya hidup etnik lain, agama lain dan kita belajar untuk menghormati perayaan dan juga agama sambutan agama lain. நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் ஈகை திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கின்றனர். வரலாற்று பூர்வமிக்க ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளி வாசலில் இன்று நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இவ்வாண்டிற்கான 1446 ஹிஜ்ரி நோன்பு பெருநாள் தொழுகை ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளி வாசலில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெற்ற அந்த தொழுகையில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். இந்நன்னாளில் கசப்பான நினைவுகளை மறந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கோரியதோடு வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொண்டனர். நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். நோன்பு இருந்து இந்த பிறநாளை கொண்டாடும் அனைத்து இந்திய முஸ்லீம் மற்றும் அனைவருக்கும் எங்களது இனிய நோன்பு பிறநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் 2000 பேருக்கு மேலே பள்ளியாசலில் நிரம்பி போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நம்ம எந்தெந்த வருஷம் எப்போவும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதுமாக இருந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த புனிதமான ரமலானுடைய காலத்திலே இஸ்லாமியர்கள் வைத்த நோன்புகளையும் மற்ற நல்ல வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு உலகத்திலே சகோதரம் திளைக்க, இன்னும் உலகத்திலே ஒற்றுமை சிறக்க எல்லா மக்களுக்காக வேண்டியும் துவா செய்யப்பட்டது. நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நம்ம மலேசியன் மக்களுங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. இப்போ உள்ள ஃபேமஸான ராயா பாட்டு சிறும்போன் அதுக்கெல்லாம் ஒரு ரீமேக் பண்ணி சந்தோஷமாக இருக்குது பார்க்க எல்லாத்துக்கும். இந்த ஒற்றுமை எப்பொழுதுமே நம்மளுக்கு மலேசியாவில் இருக்கணும். and we feel the strong bond of our Malaysians in Malaysia. 29 நாட்கள் கடுமையான நோன்பிருந்து இறைவன் அருளை பெறும் மாதமாக புனித ரமலான் மாதம் கருதப்படுகிறது. இஸ்லாத்தின் முக்கிய கூறுகளில் நலிவுற்றோருக்கு கொடை அளிப்பதும் ஒன்றாகும். இந்த ஈகை திருநாளில் வசதியற்றவர்களுக்கு உதவுவது சாலச் சிறந்தது எனும் அறிவுரையையும் முஸ்லிம்கள் முன்வைத்தனர். ஷவால் தலைப்பிறையை கண்டனர் முஸ்லிம்கள். இஸ்லாத்தின் 50 கடமைகளுள் ஒன்றான ரமதான் நோன்பை பூர்த்தி செய்து எளியோரது வாழ்வை ஏற்றதன் வெற்றியாய் இன்று முஸ்லிம் உலகு கொண்டாடுகிறது ஈகை திருநாளை. உறுப்பினர்களுடன் கொண்டாடப்படும் ஈகை திருநாளே பொருள் பொதிந்தது என சுற்றமும் சூழ ஷாவாலை வரவேற்றனர் ஸ்லாங்கூர் புத்தாலிங்ஜயாவைச் சேர்ந்த லுக்மான் ஹக்கீம் குடும்பத்தினர். இதுவரை இருந்த மனக்கசப்புகளை கலைந்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கோரி அகமும் புறமும் மகிழ நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டது. ஒரு வருஷத்துல நிறைய பேர்ட்ட சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி,
கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனசு வருத்தம் இல்லை மனசு தாபங்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் நம்ம வந்து நாங்கள் நோன்பு வச்சுட்டோம். ஸோ அந்த செலிப்ரேஷன் அப்போ வந்து எல்லாத்துலேயும் மன்னிப்பு கேட்டு ஏதாவது மனசில் ஏதாவது குறைபாடு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்டு அதோட அவங்க வந்து ஒன்று கூடி எல்லாருமா செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்து ராயாவோட அர்த்தம். ஆக்சுவலி not only for celebration and also family members gathering and also யார் விட்டு போனாங்களோ எல்லாமே வந்து நம்மளோட சேர டைம். பாலே கம்போங் என்பது வெறும் வார்த்தை அன்று, வார்த்தைக்குள் அகப்படாத உணர்வு. அது சொந்த ஊர்களில் உற்றார் உறவினர்களுடன் விருந்தோம்பல்களில் கலந்து கொள்வதே ஹரி ராயா கொண்டாட்டத்தின் சிறப்பு அம்சம். எனக்கு ஒரு 6-7 வயசில் வந்து எங்கள் தாத்தா வந்து பிள்ளைங்கள இருப்பார், பாட்டி அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் சின்ன வயசில் எல்லோரும் வந்து பிறநாள் அன்னைக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம். போயிட்டோன்னா அவங்க எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபேமிலியோட அவங்க எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது ஒரு சந்தோஷமாக கொண்டாடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது மிஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம போகிற வேலையே இல்லாமல் போயிடுச்சு. எல்லோரும் பலே கம்போங்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். நம்ம போலையே, நம்மளுக்கு கம்போங் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான இது இருக்கும். பட் ஒரு வாட்டி வந்து என்னோடய அத்தாவும் அம்மாவும் பிணைங்கில் இருந்தாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து நானும் என் தம்பியை வந்து பிணைக்கு போனோம். அது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங். ஈவெண்ட்டோ அந்த போகும்போது ஜேமாக ரொம்ப மணிக்கணக்காக வெயிட் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 9 hours ஆச்சு. அதில் பல கஷ்டங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 4 hours போகிறது 7-8 மணி நேரம் போகும். ஸோ அப்படி போனாலுமே அங்கே போய் இறங்கணுன்னு ஒரு தனி சந்தோஷம். இந்த வாட்டி நம்ம பலே கம்போங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். பல்சுவை உணவுகள் தானே பண்டிகைகளின் முத்தாய்ப்பு. அதிலும் 3 தலைமுறையாக உணவகத்துறையில் ஈடுபட்டுள்ள குடும்பத்தின் பெருநாள் விருந்து பற்றி சொல்ல வேண்டுமா? லுக்மான் ஹக்கீம் இல்லத்தில் இன்றளவும் அம்மியில் அரைத்த மசாலாவை கொண்டு உணவுகள் சமைக்கப்படுவதால் அவற்றின் கைமணம் மாறாமல் உள்ளது. பெருநாளைக்கு முறுக்கு சுடுவோம், அச்சு முறுக்கு சுடுவோம். காலையில் வெள்ளனை 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இடியப்பம் வைப்போம். கோழிக்கறி காலையில் 2ஆங்க செய்கிறது. பகல் சாப்பாட்டுக்கு ஆட்டுக்கறி, சையறு இது ஊடு மாடமாக வச்சுக்கிறது. அம்மி இருக்குது, அம்மியில் அரைச்சி துவையை கூட அதில் தான் அரைக்கிறது. நான் துவையை அரைப்பேன், மசாலா இதெல்லாம் அரைப்பேன். அதில் அரைச்சி ஆக்குறது நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். வீட்டுக்காரர்களுடைய அத்தாவும் வாழைப்பசில் நசிகண்டா வியாபாரம் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காரர்களும் வியாபாரம் பண்ணாங்க. இப்போ வந்து வியாபாரம் வந்து 50 வருஷமாக வியாபாரம் பார்த்தாங்க. நாசிகண்டாவில் ரொம்ப புகழ் வாய்ந்தவங்க. அந்த மாதிரி நாசிகண்டா இப்போ கிடைக்காது. அந்த மாதிரி நசிகண்டா கிடைக்காது. பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து சாப்பிடுவேன். அப்படி ஒரு பேர் வாங்கினா எங்கள் வீட்டுக்காரங்க. நான் கோயில் இதுக நல்லா செய்வேன். வாழைக்காய் வச்சு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பூர்வீகம் வந்து இந்தியாவிலேருந்து வர இந்திய முஸ்லீம்ஸ்க்கு வந்து வட்டலுப்பு வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் ராயா டயத்தில். ஸோ அது வந்து என்னென்ன போடுவாங்கன்னா அந்த பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய், டவுன் பண்டானு, அப்புறம் வந்து தேங்காய் பால் தான் அதுக்கு முக்கியம், முட்டை, சீனி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணி அது ஒரு இதாக்கி அது வந்து ஒரு சட்டியில் ஸ்டீம் பண்ணுவாங்க. ஒரு 1 hour or 1.5 hour. ஸோ அதை ஸ்டீம் பண்ணி அதை வந்து இந்த பிரியாணி செய்கிறோம்ல, ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டாக்கா அது ஒரு தனி கிக் தான். பல தலைமுறைகளை கடந்தாலும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாத நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை அங்கு காண முடிந்தது. இறைவன் அருளிய நன்னாள் இன்பம் நல்கும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது நோன்பு பெருநாள். உறவுகளை சங்கமிக்கும் பொருள் பொதிந்த நாளாகவும் இது விளங்குகிறது. படைத்தவனையும் பசியில் இருப்பவனையும் நினைவில் நிறுத்தி நோன்பு நோற்று இன்று பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடும் முஸ்லிம் அன்பர் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். RTMக்காக இந்திரா ராஜகோபால். மலேசியா வாழும் மக்கள் அனைவருக்கும் மலேசிய இந்திய முஸ்லீம் இளைஞர் மகளிர் இயக்கம் கெபிமா சார்பில் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
Bersama-sama kami, Awatar AI Berita RTM, saya Aaron Lim. Dan saya Cik Rita. Musim perayaan ini kami ada sedikit pesanan. Sebelum keluar dari rumah, pastikan pintu dan tingkap dikunci. Jangan lupa tutup suis dan paip air juga. Periksa kenderaan dulu sebelum memulakan perjalanan. Rancang perjalanan dan sentiasa berhati-hati ketika memandu. Pakai tali pinggang keledar dan elakkan penggunaan telefon bimbit. Kalau rasa penat atau mengantuk, rehat sekejap di R&R yang disediakan atau berhenti di tempat yang selamat. Pantau juga anak-anak kecil ketika berhari raya. Adik-adik, jangan main mercun. Bahaya. Hari raya memanglah makanan sedap-sedap, tapi makan kena beringat juga. Kurangkan makanan berlemak dan bergula. Akhir sekali, pada hari raya ini, hargai setiap detik bersama yang tersayang. Pesanan ikhlas daripada kami di RTM, teman setia anda. Selamat Hari Raya Aidilfitri, maaf zahir dan batin. Syukuri Syawal. Syukuri Syawal. கடந்த வெள்ளிக்கிழமை நேர்ந்த நிலநடுக்கத்தில் கடும் பாதிப்புற்றிருக்கும் மியான்மருக்கு மலேசியா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மியான்மர் ராணுவ மூத்த தலைவர் மின் ஹாங் லாயிங்கிடம் அந்த செய்தியை வழங்கினார். மியான்மர் ராணுவ தலைவருடன் தொலைபேசியில் பேசுகையில் பிரதமர் இரங்கலை தெரிவித்தார். 2025 ஆசியான் தலைவர் எனும் வகையில் இக்கட்டான தருணத்தை எதிர்கொண்டிருக்கும் மியான்மர் மக்களுக்கு ஆதரவும் ஆறுதலும் தரும் கடப்பாட்டை மலேசியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். பேரிடர் தாக்கியிருக்கும் அந்த தென்கிழக்காசிய நாட்டுக்கு பங்காளியாக மலேசியாவும் கூட்டமைப்பாக ஆசியானும் மாந்தநேய உதவிகளை விரைந்து வழங்கும் என்ற உறுதியையும் அவர் முன்வைத்தார். மியான்மரில் தேடி மீட்கும் நடவடிக்கையில் ஸ்மார்ட் குழுவும் இடம்பெற்றிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தலைமையில் மாந்தநேய குழு விரைவில் மியான்மருக்கு பயணமாக உள்ளது. மியான்மருக்கான உதவிகளை ஆசியான் விரைவுபடுத்தும் நோக்கில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் சிறப்பு கூட்டமும் நேற்று நடத்தப்பட்டதை மின்னிடம் டாக்டர் ஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். மியான்மரில் மையமிட்டிருந்த நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்புற்றிருக்கும் தாய்லாந்துக்கும் மலேசியா தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டது. தாய்லாந்து பிரதமர் பெத்தோங்தான் ஷினாவாட்டை தொடர்பு கொண்ட டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது ஊழ கிடக்கை மலேசியர்கள் சார்பில் வெளிப்படுத்தினார். ஆசியான் தொடர்பான சில முக்கிய விவகாரங்களையும் இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். பெத்தோங்தானின் அழைப்பை ஏற்ற ஏப்ரல் 17ஆம் நாள் பாங்காக் செல்லும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இதுகுறித்து மேலும் விரிவாக பேசுவார் என கருதப்படுகிறது. சலாயாங் பாருவில் ராமபிரான் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கூடிக்கொண்டிருக்கும் ஆலயத்தில் உகாதி புத்தாண்டு இனிதே வரவேற்கப்பட்டது. அதில் தெலுங்கு சமூகத்தவர் மட்டுமின்றி ஏனையோரும் கலந்து சிறப்பித்தனர். ராம நவமிக்கு அடுத்து அந்த ஆலயத்தில் 15 ஆண்டுகளாக உகாதி ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு பிரிவுகளை சார்ந்த இந்தியர்களை ஒருங்கிணைக்கும் ஆன்மீக தளமாக அது விளங்குகிறது. சுற்று வட்டார மக்கள் உகாதியை முன்னிட்டு நடத்தப்படும் சிறப்பு வழிபாடுகளில் ஒரு சமூகமாக கலந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் வழமை தவறாது கொண்டாடப்படும் உகாதி திருவிழாவில் பங்கேற்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதே தவிர குறைந்த பாடில்லை. மேலும் அந்த திருநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஹோமத்திலும் சிறப்பு வழிபாடுகளிலும் பொதுமக்கள் கலந்து கொள்ள முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சந்தோஷம்னாக்கா இது வந்துட்டு நாங்கள் வருடம் சமுதாய ப்ரோக்ராம் கமிட்டி மெம்பர்லாம் யாரும் வந்து இன்வால்வ் பண்ண எல்லாமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம். இது முழுக்க வந்துட்டு சமுதாயம் அவங்க தான். ஸோ வேணா வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு கேள்விக்கிட்டோம். இதில் ஏறக்குறைய ஒரு பக்தர்கள் வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 700-800 பேர் வந்து கலந்துட்டு இருப்பாங்க.
இதனை மலேசிய தெலுங்கு அறவாரியமும் மலேசிய தெலுங்கு சமூக நலன் மற்றும் கலாச்சார சங்கமும் ஆண்டுதோறும் இணைந்து நடத்துகின்றன. ராமன் பிரான் சீதையுடனும் சகோதரன் லட்சுமணனுடனும் வீற்றிருக்கும் இவ்வாலயம் வட்டாரத்தில் மிகவும் பழமை வாய்ந்தது, அதே வேளையில் பாரம்பரியமிக்கது. இங்கே மக்கள் ஒவ்வொரு வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்காங்க, குறையில. நாங்கள் யாரையும் கூப்பிட மாட்டோம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தொடரணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். என்ன சிறப்புன்னா இந்த உகாதி பச்சடி. அந்த உகாதி பச்சடி 5 சுவை இருக்குது. காரம், புளிப்பு, இனிப்பு, இன்பம், துன்பம் எல்லாம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் உகாதி பச்சடி சாப்பிட்டா அது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயின் டிஷ். கோசல மன்னர் தசரதன் புதல்வனின் புகழ் பாடப்பட்டதோடு கலாச்சார படைப்புகளும் உகாதி புத்தாண்டுக்கு பெருமை சேர்த்தன. வழிபாட்டுடன் வந்திருந்தோருக்கு உகாதி விருந்து, குறிப்பாக அறுசுவை சிறப்பாக படைக்கப்பட்டது. சீதை மணாளன் துணை இருக்க அல்லல் அண்டாது என அவரது அடியார்களின் நம்பிக்கையாகும். புதிய தொடக்கத்தில் தெலுங்கு சமூகத்தினர் அவனது திருவடியை தஞ்சமடைந்தனர். ஆர்ப்பரிக்கும் உணர்வுகள், சொல்லொணா துயரம், சொரியும் கண்ணீரில் சொற்கள் கரைகின்றன. இவற்றுக்கு நடுவே நிலநடுக்கத்தால் சிதைந்து போன 2 பள்ளிவாசல்கள் முன் மியான்மர் மாண்டலேயில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஈகை திருநாள் தொழுகையை நிறைவேற்றினர். கடந்த வெள்ளிக்கிழமை உலுக்கிய நிலநடுக்கம் என் உலகை காரிருளில் மூழ்கடித்து விட்டது என கண்ணீர் மல்க கூறுகிறார் பேரிடரில் இடிந்து விழுந்த பள்ளிவாசலில் தனது மகனை பறிகொடுத்த சண்டா ஏ. நிலநடுக்கம் ஏற்படுத்திய ரணம் இன்னும் ஆறாத நிலையில் துயரில் ஆழ்ந்திருக்கும் மண்டலே வாசிகள் வீதியில் தொழுகையில் ஈடுபட்டனர். விண்ணை துளைத்த இடி போல் வேதனை குடையும் போது வார்த்தைகள் வற்றி போகும். ஏறத்தாழ 20 பேரை காவு வாங்கிய சிதிலமடைந்த பள்ளிவாசலின் முன் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் மிகுந்த மௌனத்துடன் உயிரிழந்தோருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். வெள்ளிக்கிழமை மியான்மரை குலுக்கிய 7.7 ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கத்தில் மாண்டலேவில் உள்ள தென் சாஜா மற்றும் வட சாஜா பள்ளிவாசல்கள் இடிந்து விழுந்தன. அதில் சிறார் 14 பேர் உட்பட 20 பேர் பலியானார்கள். இந்நிலையில் மியான்மரில் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அது நடப்புக்கு வந்ததாக அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைமையிலான நிழல் அரசாங்கம் அறிவித்தது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என அந்நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இதுவரை 1644 பேர் உயிரிழந்தனர். 3400க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, கம்போடியா ஆகியவற்றில் வாழும் முஸ்லிம்களும் இன்று ஈகை திருநாளை கொண்டாடுகின்றனர். நேற்று ஷவால் பிறை தெரிந்ததை தொடர்ந்து தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பான்மை பகுதிகள் கொண்டாட்டத்தில் திளைத்துள்ளன. புனித ரமலான் மாதம் நிறைவுற்றதால் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம் அன்பர்கள் ஷவால் மாதத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். கடந்த சனிக்கிழமை ஷவால் பிறை தெரிந்ததை தொடர்ந்து சவுதி அரேபியா, துருக்கி, மாலத்தீவு உள்ளிட்ட பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகள் நேற்றே நோன்பு பெருநாளை கொண்டாடின. மலேசியாவை போன்று வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை ஆகியவற்றில் இன்று ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. வானில் நேற்று ஷவால் பிறை தென்பட்டதாக இலங்கை இஸ்லாமிய அமைப்பான ஆல் சிலோன் ஜமியாத்துல் சமய அறிஞர் மன்றம் தெரிவித்தது. இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் பிறை பார்க்கும் செயற்குழுவும் அதனை உறுதி செய்தது. முஸ்லிம்கள் அதிகமானோர் பல்கி பரவி வாழும் இந்தோனேசியாவில் ரமதான் மாதத்திற்கு இனிதே விடை கொடுத்தனர் மக்கள். வான வேடிக்கை ரமதானுக்கு விடை நல்கும் கொண்டாட்டத்திற்கு அணி சேர்க்க பறை பல்லிய முழங்க பாறை திரும்பி பார்க்க வைத்தது இந்தோனேசியா. தலைநகர் ஜகார்த்தாவில் தோல் கருவிகளை முழங்கி தக்பீர் முழக்கத்துடன் மாறா இறை நெறியுடன் மக்கள் மனமகிழ்ச்சி பொங்கியது.
ஒரு மாதம் நோன்பின் களைப்பு சூரியனை கண்ட பனி போல விலகியது பல்லிசை முழக்கத்தில். வீதிதோறும் வாகனங்கள் மீதேறி ஆரவாரத்துடன் ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துரைத்து இந்தோனேசிய மக்கள் புள்ளங்காகிதத்தின் உச்சம் அடைந்தனர். ஆர்பி லைப்சிக் கால்பந்து அணி மார்க்கோ ரோஸை பயிற்றுனர் பொறுப்பில் இருந்து நீக்கியது. ஜெர்மனியை கண்ட அரையிறுதியில் அந்த அணி களம் காண இன்னும் சில நாள்களே இருக்கும் தருவாயில் லைப்சிக் நிர்வாகம் அந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. லைப்சிக்கும் ஸ்டூட்கார்ட்டும் மோதும் அந்த ஆட்டம் வரும் வியாழக்கிழமை அதிகாலை 2:45 மணிக்கு தொடங்குகிறது. லைப்சிக்கின் இடைக்கால பயிற்றுனராக ஜோ லூ அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹங்கேரியை சேர்ந்த அவர் இதற்கு முன் உதவி பயிற்றுனராக இருந்தார். இப்போது புண்டஸ்லீகா பட்டியலில் அந்த அணி 42 புள்ளிகளுடன் 4ஆம் நிலை வகிக்கிறது. முதலிடத்தில் இருக்கும் பாயர்ன் மியூனிக்குடன் ஒப்பிடுகையில் 23 புள்ளிகள் அது குறைவாக உள்ளது. FA கிண்ண அரையிறுதியில் மான்செஸ்டர் சிட்டி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுடன் மோதும். முன்னதாக இன்று அதிகாலையில் நடைபெற்ற கால் இறுதியில் சிட்டி 2-1 என பான்மத்தை நூலிலையில் வென்றது. ஐவான் நெல்சன் 21வது நிமிடத்தில் பான்மத்தை 1-0 என முன்னணி வகிக்கச் செய்தார். ஆட்டத்தை சமப்படுத்துவதில் சிட்டி முற்பாதியில் கடும் சிரமத்தை எதிர்நோக்கியது. 49வது நிமிடத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட நோர்வே உச்ச நட்சத்திரம் எர்லிங் ஹாலண்ட் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். வெற்றிக்காக போராடி கொண்டிருந்த சிட்டியின் தாகத்தை 63வது நிமிடத்தில் ஓமா மார்மோஷ் போக்கினார். ஹாலனுக்கு பதிலாக களமிறங்கிய 2 நிமிடத்திலேயே அந்த எகிப்தியர் சிட்டி அரையிறுதிக்குள் நுழைய உதவினார். சிட்டியும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் மோதும் FA கிண்ண அரையிறுதி ஆட்டம் அடுத்த மாதம் 26ஆம் நாள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. ஞானக்குரல் உருவொன்றி நிற்றல் பள்ளத்தினி ரதம் போர் பரந்தெங்கு நிற்கு மள்ளுத்தினா லீச நிலை உன்னுள் கலந்திருக்கும் இறைவனை தேடி கண்டறியும் பக்குவம் வரும்போது சிவமாகிய இறை உன்னுள் இருந்தே வழிபடும் என அறிவுறுத்துகிறார் அரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.